எருணர சங்கரோட எடுத்தடிச்சார் கொஞ்சம் எருணர சங்கரோட எடுத்தடிச்சார் கொஞ்சம் சாடு நரகரிடம் அம்மம்மா கண்ணன் சாச்சடிச்சார் கொஞ்சம் கை அம்மம்மா அம்மம்மோ சாச்சடிச்சார் கொஞ்சம் கை அம்மம்மா சாமி எருநரகரிடம் மேல எடுத்தடிச்சார் கொஞ்சம் எருநரகரிடம் மேல எடுத்தடிச்சார் கொஞ்சம் சாடிநரகரிடம் மேல அம்மம்மா சாச்சடிச்சார் கொஞ்சம் அம்மம்மா வட்டமிட்டு படி வறண்டு வருகிறாராமாயா வட்டமிட்டு படி வறண்டு வருகிறாராமாயா சித்தகட்டை சிறக பெண்ணே அம்மம்மா கண்ணையன் ஸ்ரீராமனங்கு வரார் அம்மம்மா அம்மம்மோ ஸ்ரீராமனங்கு வரார் அம்மம்மா சாமி வட்டமிட்டு கருடனேறி வடிவளந்து வாராருங்க வட்டமிட்டு கருடனேறி வடிவளந்து வாராரா சித்தகட்டி சிறகு பின்னி அம்மம்மா ஸ்ரீராம வாராருங்க அம்மம்மா ராமமணக்கிறங்க சாமி நானோத்தாவடி அந்த கருடன் மேல்தானே ஏறித்தானே 7 வகையான ஆறுகளைத்தான் கடல்தான் வர வேண்டும். அந்த நீராத்துக்குத்தானே வந்து இந்த வாரம்மா இந்த தவத்துக்குத்தான் போகும்போது காவி உடைகளை அடைந்து கழித்திர ருத்ராட்சம் ஆறுநிலையில் தானே அழிந்துதான் செல்ல வேண்டும். உனக்காக கல்லாறு முள்ளாறு நீராறு பாம்பாறு நேராறு என்று தானே சொல்லி 7 வகையான ஆறுகள் தானே இருக்கும். 7 வகையான ஆறுகளைத்தானே கடந்து நீ அந்த தெய்வலோகம் தான் வர வேண்டும். அப்படி என்று சொல்லி உலகளந்த மாயவர் தான் வழியைத்தானே காண்பித்தார். அப்படியே வழியைத்தான் காண்பிக்க முதலாவதாகத்தான் கல்லாத்துக்கு வந்தார். ஒரு ஆறே முழுவதும் கல்லாக ஓடிட்டு இருக்குது. ஒரு கல்லு பட்டுச்சுன்னா எப்படி வலிக்குது? ஆமா, அப்படி இருக்கு. ஒரு ஆறே முழுவதும் கல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த கல்லாத்தை கடந்து செல்ல மாயவர் வேண்டினார். மாயவர் வாதையை உருவாக்கி தந்தார். இப்படி கல்லாறு முள்ளாறு நீராறு நெருப்பாறு வாம்பாறு தேளாறு நெய்யாறு என்றுதானே சொல்லி ஆறுகளைத்தானே கடந்து வரேன். நீராற்றுக்குத்தானே வந்து காவி உடைகளையும் கழித்திரை ருத்ராட்ச மாலைகளை எல்லாம் அணிய வேண்டும். ஆத்திரதானே நீராடி கொண்டு வாமா என்று சொன்னார். ஆத்திரதானே நீராடி விட்டு எங்க தர்மபத்திரி தாமரைகளாச்சு என்ன அங்க காவி உடைய அணிந்து கண்ணை கழுத்தேல காவி உடைகளையும் கழித்திரை ருத்ராட்ச மாலைகளையும் தானே அணிந்து அரகர அரகர என்று அங்கு அணிந்தார். சிவா சிவா என்று சொல்லி கண்ணை சந்தானங்க தர்மபத்தினி தாமரையர்கள் ஆட்சியாளர்கள் வரப்பட்டு உன்னை யமலோகம் தாண்டிதான் தேவலோகத்துக்கு உப்பிட்டு செல்லுவேன். யமலோகத்துல பாவப்பட்டவர்களுக்கெல்லாம் தண்டனை நடக்கும். அதையெல்லாம் நீ பார்க்க கூடாது. என் பின்னால நீ வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லி மாயவர் தான் கூட்டிக் கொண்டுதானே வரும்போது ஒருவரை எண்ணச்சக்கில போட்டு ஆட்டுனாங்க. ஒருவரை தானே உண்டு தொண்டாகத்தானே வெட்டி கொடுமலை செஞ்சாங்க. ஒருத்தரை கனுமதத்தினால ஏற்றப்பட்டாங்க. ஏன் சாமி இப்படி எல்லாம் தண்டனை நடக்குதுன்னு கேட்க அந்த மாயவர் தான் சொன்னார், பூமியிலே நம்ம மனிதனா பிறந்து செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்துக்கும் ஒண்ணு பூமியில தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா இங்க வந்துதான் தண்டனை கிடைக்கும். அதனாலே செய்யப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தாயடைச்ச வாதிகளுக்கும் மனைவியைத்தான் கொடுமைகளை செஞ்சவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கு துரோகங்கள் நினைத்தவர்களுக்கும் இங்கெல்லாம் தண்டனை நடக்குதம்மா. அதையெல்லாம் தன்னை பார்க்க வேண்டாம். வா, உன்னுடைய தவாரலையைத்தான் தொடங்க போகலாம் என்று மாயவரதானை தவாரலையை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து வந்தார். இங்க பாரம்மா, இப்போது தவாரலையைத்தான் உருவாக்கி தருகிறேன். அந்த தவ நிலையத்தானே தூக்கு என்று சொல்லி அந்த தவசை கம்பத்தை தானே கீழே போடும் போது அந்த நேரத்துல தர்மபத்திரி தாமரையானவர்கள் தான் தூக்கி பார்த்தாங்க. தூக்கத்தான் முடியல. ஏமா தூக்க முடியலையா? தவசை கம்பத்தை நேரா நிறுத்தணும். ஊசி முனைய நேரா நிறுத்தினாத்தான் அதை மேல ஏறி நீ தவம் பண்ணணும். தூக்கு பார்க்கலாம். தூக்க முடிய மாட்டேங்குங்க ஐயா. ஏதாவது பாவம் பண்ணிக்கிற பொய் சொல்லாத. நல்லா யோசனை பண்ணு. சின்ன வயசா இருக்கும் போதுங்க ஐயா, 5 வயசா இருக்கும் போது எங்க அரண்மனையில என் பிறந்த அன்னைக்கு அன்னதானம் போடுறது வழக்கங்க ஐயா. சரி, ஒரு கண்ணு தெரியாத தாசருடைய அன்னதானம் வாங்கி வரும்போது மண் அள்ளி போட்டுனுங்க ஐயா.
அப்புறம் சாப்பிடுற சாப்பாடு ஓட்டுல கொண்டு போய் மண்ணள்ளி போறது பாவம் இல்லையா? சரியா தூக்கு. தூக்கட்டுங்களா? ஆ, சூப்பருங்க ஐயா. ஆ. ஐயா, அதுக்கு மேல தூக்க முடியலையா? முடியலைங்க ஐயா. மறுபடியும் என்ன பாவம் பண்ண? ஐயா, மறுபடியுங்களா? மறுபடியும் வந்து தப்பு எனக்கு தெரிஞ்சு பண்ணலீங்க. நல்லா யோசனை பண்ண. ஐயா, ஆ, ஐயோ, ஆ. ஐயா, அட ஐயா ஐயா என்ன யோசனை பண்ண? ஏன் கையில் சொல்றீங்க இப்படி? ஆமா, குழந்தை வர வேணுமா வேண்டாமா? எனக்கு இருக்கிற வேலையை விட்டு போட்டு கூட வந்து நான் நின்னுக்கிறேன். ஐயா, ஆ, இதுக்கு மேல நான் எந்த தப்பும் பண்ணலீங்க. நல்லா யோசனை பண்ணு. யோசனைங்களா? இது பண்றது இருக்கும், பண்றது இருக்கும். சரி, நான் போயிட்டு வர பண்ணி. ஐயா, ஐயா, எங்க போறீங்க? அப்புறம் என்னப்பா அப்புறம் நீ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? ஐயா, ஆ, ஐயோ, அரண்மனைக்கு வந்து நான் ஒரு நாளுங்க ஐயா ஆ. எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ஆ. உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தனுங்க ஐயா. என்ற மன்னவர் வந்து கதவை திறக்கும்போது எனக்கு காலானது என்ற மன்னவர் மேல பட்டுடுதுங்க ஐயா. ஆ. அது பாவம் தானுங்க ஐயா. ஆ, அப்புறம் அதுக்கு மேல எந்த பாவம் பண்ணலீங்க ஐயா. அப்படி என்று ஆ. தர்மபத்திரி தாமரை அருகனாட்சி ஆடவர்கள் ஆ. தபத்துக்கு தான் வரும்போது கிளி உருக்கவர கிளியத்தான் அடிச்சு விட்டு ஆமா. அந்த வன்றியத்தான காலாளதான எரிச்சு ஒட்டி வச்சு ஆமா. இன்றுதானே செய்யப்பட்ட பாவங்களைத்தான ஒப்புக்கொண்டார். சரி, இப்போது தவா நிலையத்தான் நிறுத்தம்மா என்று சொல்ல அந்த தவா நிலையத்தான நிறுத்தை தர்மபத்திரி தாமரை அருகனாட்சி ஆடவர்கள் எப்படி ஐயா தவம் இருக்க வேண்டும் என்று கேட்க ஆ. பெய்கின்ற மலைக்கும் வீசுகின்ற காட்டுக்கு மனமானதான நோகாமை ஆமா. ஓம் நம சிவாய. எங்க தர்மபத்திரி தாமரை அருகனாட்சி ஆமா. அந்த ஊசி விதமான தவறு நிலையில் தானே ஊசையதன் செஞ்சார் அங்கண்ணே பொன்னாட தவசினிலே பூஜைகளாகப்பட்டதான் முடித்து எங்க தர்மபத்திரி தாமரை அருகனாட்சி ஆமா. தன்னை அங்க ஊசி மூலம் மேல எல்லோ அகண்ணே ஆமாமா. சாமி அங்க உத்தமையா தவம் இருந்தாய் தவம் இருந்தாய் அங்க ஊசி மோனம் மேல எல்லோ அங்க உத்தமியா தவம் இருந்தா சாமி அங்க வாசி முனை இடைக முனை இருக்க அகண்ணே பத்தினையா தவம் புரிவாய் தவம் புரிவாய் ஆசி முனையிலே எங்க பத்தினியா தவம் இருப்பா அப்படித்தான் தர்மபத்திரி தாமரை அருகனாட்சி அவர்கள் ஆமா. ஊசி முனையத்தான நிறுத்தை சரி. இந்த வாரம்மா ஊசி முனை மேலே வலது காலை மண்டியிட்டு மறுகாலை ரெண்டலட்டு ரெண்டலட்டு. பெய்யுகின்ற மழைக்கும் வீசுகின்ற காற்றுக்கும் அடைக்கின்ற இடிக்கெல்லாம் ஆ. உன் மனதானது இளங்காமல் ஓம் நமசிவாயா 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 என்று பரமருடைய மந்திரத்தை உச்சரித்தது. ஆமா. அவர் மனமிலங்கி வந்தவனுக்கு குழந்தை கிடைக்கும். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. அப்படியே நட வேண்டும். ஆ. வரைத்தான் மனசார வேண்டும். ஆமா. தர்மபத்திரி தாமரை அருகனாட்சி ஆஹா. வலது காலம் மண்டியிட்டு ஆஹா. கண்ணை மறுகால தவா நிலையத்தானவங்க ஆரம்பிக்கும் போது ஆஹா. இங்க வாரம்மா அந்த தாசர் விட்ட சாப மோச்சனாக வேண்டும். 7 தடவை தானே இறந்து மீண்டும் இனியதொரு பிறப்பா நீ பிறக்க வேண்டும். நீ ஒவ்வொரு தவா நிலையம் 3 ஆண்டுக்குத்தான் ஒரு முறை நீ அந்த காதன் தூதன் யமதர்மராஜர்களால் கொல்லப்படுவாய். ஆ. மீண்டும் தானே வந்து நான் காப்பாத்தி தக்காச்சி வச்சுப்பேன். சரியா? நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆரம்பி. ஆ. வலது காலைத்தான் மண்டு கிட்ட மறுகாலைத்தான் நடலட்டு ரெட்டு. அந்த பரமேஸ்வரனைத்தானே நோக்கி ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா என்று தானே கடும் தவமானது குறைந்தார். ஆ. ஊசிவனத்தபா நடையிலே ஆ. முதல் 3 ஆண்டு காலங்கள் தானே முடிய சரி. அந்த நேரத்துல தான் உலகளந்த மாயவர் தான் பார்த்துவிட்டு பார்த்துவிட்டு அந்த பரமேஸ்வரன் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே நெருப்பு காந்தாளத்தை உருவாக்கினார். அட என்னடா நெருப்பு காந்தாளம் அடிக்குதேன்னு பரமேஸ்வரன் தானே அந்த சிம்மாசனத்திலிருந்து எழுந்து சரி. காதன் தூதன் யமதர்மராஜர்கள் மூவரையும் அழைத்தார். ஆ. எப்பா தூதர்களே, சுவாமி. யாரோ என்னை நோக்கி 3 ஆண்டு காலமா ஆ. கடுத்தவம் புரியுறாங்க. அப்படிங்களா? நீங்க யாரு எவரு என்னன்னு போய் ஆ. பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. அப்படி அனுப்புங்க சார். பேர் என்னன்னு கேளுங்க. சரி. இல்லாட்டி கொண்டு போட்டு வந்துருங்க. சரிங்க சார். அண்ணா இழிச்சு வாயாக்குத இழிச்சவாயாவா? ஏய் உன்னை பார்த்து இழிச்சு வாய்க்கிறதா? ஏய் இல்ல நாச்சி வாயாக்குது. நாச்சி வாயில இழிச்சவாயா இருந்தது. அட இங்கதான்